அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னோட டெய்லரிங் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஹஜ் பெருனா வரப்போகுது. அதுக்கு ப்ளவுஸ் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு கட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மிஷினுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தைக்கும் போதே ஒரு மாதிரி சவுண்டு வர மாதிரி இருந்துச்சு. அதையுமே இன்றைக்கி சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்படியாவது ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே காலையில் 6 மணிக்கே மிஷினில் உட்காந்தாச்சு. அடுப்பில் டீ வச்சுட்டு சரி அது கொதிச்சிட்ருக்கட்டும் அப்படின்ட்டு இங்கே உக்காந்துட்டேன். ஒரு 7 மணி 7:30க்குள்ளே இதுக்கு ஃபுல்லாக காலர் வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எய்ம். ஏன்னா இதையே தைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் ஹஜ் பெருநாளைக்கு யாருக்குமே ப்ளவுஸ் கொடுக்க முடியாது. இதுவுமே அவசரமாக 5 நாளில் கேட்டிருந்தாங்க. அதனால் 2 நாளாக ரெஸ்ட்டே இல்லாமல் தைச்சாச்சு. இது கை வேலை அப்படின்னா காஜா எல்லாமே போட்டு தான் இருக்குது. போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஃபினிஷே பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், காஜா போட்டு தான் இருக்குது. காஜா எப்படி போட்டிருக்கேன்னா, அந்த ஃப்ரண்ட்டு பக்கம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அந்த பீஸை மட்டும் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் மட்டுமே காஜா போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி காஜா போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தைச்சிட்டோம் அப்படின்னா பட்டன் மட்டும் வச்சுட்டு அப்படியே கட்டி வைக்கிறது தான். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம். எல்லா டைமுமே இப்படிலாம் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. எப்போயாச்சும் ஒவ்வொன்றா தோணும், இந்த மாதிரி தைப்போம் இந்த மாதிரி தைப்போம் அப்படி தோணும். அந்த டைமுக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபுல்லாகவே காலர் மட்டும்தான் வைக்கணும். அதனால் ஒரு 1.5 மணி நேரம் போதும். 1 மணி நேரத்துலேருந்து எந்திரிக்காமல் மிஷின்லேயே இருந்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்துலேயே வச்சிடலாம். அதுவும் இந்த நூல் அடிக்கடி எனக்கு கட் ஆகுது. இந்த தடவை நாங்கள் எப்போவுமே சொசைட்டியில் நூல் வாங்கிட்டு வருவேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை வெளியே கடையில் இந்த தடவை வாங்கியிருந்தேன். அது நூல் கட் ஆகிட்டே இருந்தது. அதுவே எனக்கு பாதி டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் பார்த்து திரும்பி திரும்பி நூல் கோர்த்து தைக்கிறதுக்கே கொஞ்சம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு வழியாக காலர் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ளவுஸ் தைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் இதையுமே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் இருந்துச்சு. சரி இதை ஃபினிஷ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அதுதான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் அப்படியே மறந்து போயிடுவேன். நம்ம வீட்டுக்கு தைக்கணும் அப்படின்னா மட்டும் அப்படியே அப்புறம் தைப்போம் அப்படிங்கிற மாதிரி லேட் ஆகிக்கிட்டே இருப்பேன். அதனால் இன்றைக்கி சரி கொஞ்சம் சீக்கிரமாக தைச்சி வச்சிடலாம். அப்புறம் லாஸ்ட் டைம் நமக்கு தான் டென்ஷனாக இருக்கும். அதுவும் அந்த ஸ்கூல் டைம் காலையில் நம்மளே அவசரமாக சமைச்சிட்ருப்போம். ஏன்னா 2 மாதம் நல்லா ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அதனால் திரும்பி அந்த ரொட்டீனுக்குள்ளே வர்றதுக்கே நமக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். நல்லா தூங்கிட்டு இந்த மாதிரி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு சமைக்கிறதுக்கு எப்படியும் ஃபஸ்ட் நாள் லேட்டாக தான் ஆகும். அந்த காலையில் உட்காந்து நம்ம தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் சொல்லிட்டு சரி இதை எப்படியாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சு அதை தைச்சிட்ருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது பையனுக்கு. அவன் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பான் அப்படிங்கிறதுனால ஹைட்டாக இருக்கான், ஆனால் ஒல்லியாக இருக்கான். அதனால் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி மட்டும் கொடுத்துருந்தேன். பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் டபுள் ஸ்டிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் அதில் ஆல்ரெடி நல்லா கெட்டி தையல் தான் போட்டிருந்தேன். அதனால் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் தான் போட்டிருந்தாங்க. அது 2 தையல் போட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் லைட்டாக பிடிச்சி மட்டும் கொடுத்தாச்சு. ப்ளவுஸாவது தைச்சிட்டு போயிடலாம் போல். இந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்குறது தான் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து தைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம வீட்டுக்கு தைக்கணும்னா நமக்கு சுத்தமாக டைம் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்புறமா தைப்போம் அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டு தனம். கட்டாயம் யூனிஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு தையல் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் நம்ம போட்டுக்கிறது நல்லது தான். ஏன்னா அது ரஃப் யூஸ்க்கு டெய்லியுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறது நமக்கு நல்லது. அப்போ தான் சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். அதுவும் இந்த பேண்ட்லாம் பிச்சுட்டு வருவாங்க. என்ன ஸ்கூலில் போய் பெஞ்சில் உட்காந்து தான் வருவாங்க. ஆனால் அது எப்படி தான் பியும்னே தெரில. இஷ்டத்துக்கு பிச்சுட்டு டெய்லியும் எனக்கு தைக்க வைக்கிறதா வேலை.
இல்லைன்னா இப்போல்லாம் வந்து என் பிள்ளைங்க நான் ஏதாவது தச்சு கேட்டால் திட்டுவேன், எப்போ பார்த்தாலும் பிச்சுட்டு வரேன்னு சொல்லிடுவேன் சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து தச்சுக்குவாங்க. அவங்கள்ட்ட தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பேண்ட் வந்து பார்த்தேன், அது நல்லாவே வந்து டபுள் ஸ்டிச் போட்டு நல்லா கெட்டி தையல் தான் போட்டு இருந்துச்சு, அதனால் பேண்ட் வந்து தைக்கலை. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சாச்சு. பையன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் போகிறனால இந்த தடவை வேறு கலர் யூனிஃபார்ம். போன தடவை 10th பார்த்தீங்கன்னா புது யூனிஃபார்ம் மாற்றினாங்க ஒயிட்டில் இருந்து. அடுத்து இந்த வருஷம் வந்து வேறு யூனிஃபார்ம் +1 போகிறனால. இந்த +1 யூனிஃபார்ம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு நல்ல கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போன வருஷம் என்னென்னு தெரில, ஒயிட்டே இருந்திருக்கலாமோ அந்த மாதிரி தான் வந்து தோணுச்சு அந்த யூனிஃபார்ம் பார்க்கும்போது. அதுவும் நியூவாக மாற்றினால என்னவோ தெரில, 2 செட் யூனிஃபார்ம் வந்து 3000 கிட்ட, 2850 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. கிளாத்து ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்தா சொல்கிறேன். இந்த தடவை நாங்கள் ரெடிமேட்லேயே வந்து வாங்கிட்டோம். 2340 அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அதனால் சரி எப்படியாச்சும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் 2 செட்டு ஒரு வருஷத்துக்கு அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அதுவும் இந்த ஸ்கூல் டைம் சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஒரு மாதம் எப்படியாவது நம்ம சமாளிச்சிட்டோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலினா, அந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஓடும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். எப்படா வந்து இந்த மே ஜூன் அந்த மந்த் 2 மந்த்து வந்து தாண்டிட்டா போதும், அந்த ஒரு பணம் பற்றாக்குறை அந்த டைம் தான் வரும். அதுவும் கரெக்டாக ஹஜ் பெருனா சமயம் ஸ்கூல் வேறு திறப்பாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா மிடில் கிளாஸும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். என்னோடய மிஷினுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு. நான் தச்சிட்டே இருக்கும்போது சவுண்டுமே வந்து ஒரு வித்தியாசமாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து மிஷின் ஆயில் வந்து இன்றைக்கே வாங்க விட்டுருந்தேன். சரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கையோடு மாற்றி விட்டுறலாமே அப்படின்ட்டு தான் வந்து சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவை கழட்டி விட்டால் கரெக்டாக இந்த ஹோலுக்கு நேராக ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு கப்பு ஏதாவது வச்சுருந்தோன்னா நம்ம மேலே உள்ள ஆயில் வந்து இங்கே கலெக்ட் ஆயிரும். கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து ஆயில் அதுவாகவே வந்து கீழே கலெக்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு. நானும் வந்து மறந்துடுறேன் சில டைம் வந்து எனக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டே போவேன், ஆனால் மறந்துட்டு வந்துடுவேன். எல்லாம் மறந்துட்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு சரி அடுத்த தடவை போகும்போது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்படியே விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம கட்டாயம் மாற்றணும், இல்லைன்னா மிஷின் வந்து ஒரு வித்தியாச சவுண்டு எனக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி எப்படியாச்சும் மாற்றியான்ட்டு கையோடு வந்து ஆயிலும் வாங்க விட்டாச்சு. பாருங்கள் கலெக்ட் ஆகும்போது தெரியும் எவ்வளோ பிளாக்காக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும், நல்ல பியூர் ஒயிட் கலரில். ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் மாறிடுது பாருங்களேன். ஒரு பழைய ப்ரெஷ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு ஈரம் இல்லாத டவல் வச்சு துடைச்சாலே வந்து பளிச்சுன்னு வந்து போயிடுது. எப்படி வந்து படிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம துணியை வச்சு துடைச்சாலே போதும், அது பளிச்சுன்னு ஆயிடுது. அது கொஞ்சம் மிஷின் வந்து பழசாக அந்த அந்த ஒரு கலரும் அப்படியே வந்து பிடிச்சி போயிடும் போல். அந்த மாதிரி நல்ல ப்ரைட்டாக இருந்தது அந்த இடம் ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. நம்ம எவ்வளோ தான் வந்து துடைச்சாலும் அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக வந்து துடைச்சி அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரம் இல்லாத டவல் வச்சுட்டு நம்ம துடைச்சிட்டோம்னாலே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அப்படியே நூலெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி உருண்டையாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி துடைச்சி எடுத்துட்டாலே போதும், கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புது ஆயில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து மிஷினில் அந்த சவுண்ட் வந்திருக்கு. இந்த கலரில் ஊற்றுனது இந்த ஆயில் வந்து இந்த கலரில் மாறிடுச்சு. இந்த ஆயில் வந்து நம்ம இந்த கேட்டுக்கெல்லாம் வந்து லைட்டாக அந்த எண்ணெய் மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம், கேட்லேருந்து சவுண்டு வராமல் இருக்கும். வேறு எதுக்கும் இது வந்து யூஸ் ஆகாது. இப்போ வந்து நல்லா அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஆயில் மாற்றி விட வேண்டியது தான்.
நல்லா டைட் வச்சிடணும். டைட் வச்சுட்டு அந்த மேக்னெட் இருக்குல்ல அதை வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து கரெக்டாக 1/2 லிட்டர் போல் ஆயில் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு பாட்டில் ஆயில் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 1/2 லிட்டர் வந்து நான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். நம்ம நார்மலாக சின்ன மிஷினுக்குமே வந்து இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து மிஷினுக்கு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. மிஷின் ஆயில்னு கேட்டாலே வந்து கடையில் தனியாக இருக்கும். நமக்கு வந்து 100 மில்லி 200 மில்லி அந்த மாதிரி வந்து தருவாங்க. இந்த மாதிரி பாட்டிலில் கூட தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாட்டிலில் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதனால அந்த மிஷின் ஆயில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த மிஷினில் வந்து சவுண்டு கேட்குறது எதுவுமே வந்து இருக்காது இந்த மிஷின் ஆயில் வந்து ஊற்றுனா. அவ்வளோதான், மிஷின் ஆயில் வந்து மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டாச்சு. எல்லாமே வந்து நான் தச்சுட்டு ஒரு ஓரமாயிரு அப்படின்ட்டு அடுக்கி இந்த சேர் மேலே வச்சுட்டேன். ஒரு வாரத்துக்கு இந்த இடத்துலையே இரு, அதுக்கப்புறம் தான் நான் உன்னை வந்து கவனிப்பேன் அப்படின்ட்டு அதையுமே ஓரமாக தள்ளி வச்சாச்சு. திடீர்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா பட்டன் மட்டும் போட்டு போய் கொடுத்துட வேண்டியதுதான். ஃப்ரெண்டுகள்கிட்ட கொடுத்தா போதும், அவங்களே வந்து எல்லோரும் சேர்ந்து பட்டன் வச்சு நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எப்படியும் அப்படியே வேலை செஞ்சு டயர்டாகி சாயங்காலம் ஆயிடுச்சு. ஒரேடியாக வந்து உக்காரல, கொஞ்சம் பிரேக் விட்டு அந்த மாதிரி தான். நாளையிலேருந்து வந்து ரெஸ்ட் இல்லாமல் தைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் வந்து பிரேக் விட்டாச்சு. ஒரு ஈவினிங் போல் தான் வந்து சரி கட் பண்ணி மட்டும் வச்சிடலாமேன்னு சொல்லி அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.